எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் ஊறுகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் M&M சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டையே அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு. M&M சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன். எனது வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். மீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள். உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னைப் போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ், பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். ஐபை பெண்களே, நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்க போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா? நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது மாட்டை திருடி விடலாம். என் சரியான கேமரா. சில செல்பிகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா? இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள். என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. அறை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை. இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள்.
நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள், உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. ஓ, கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஷ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன் மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள். வஃபிள்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன், ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி, எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். நன்றி. அதிசயம், நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. இன்னும் கருத்துக்களில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது மற்றும் நாம் நகர்கிறோம். எனக்கு ஆணையை விரைவில் அனுப்ப வேண்டியுள்ளது. விழுந்து விடாதே. நான் எங்கே சென்றேன்? ஆச்சு. These are அப்புறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். ஜோயாக இருக்கு. என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் இல்லை. ஆஹா, நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை. அப்படியாக சாக்லேட். நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம். பிரிட்னி பொதுவாக பார்பியுடன் விளையாடுகிறாள். மோனிகா அவளுடைய அன்பான சூனியக்காரியுடன் விளையாடுகிறாள். அவர்களிடம் ஒரு வீடு மட்டுமே உள்ளது. அது 2 பொம்மைகளுக்கு போதுமானதல்லவா? அவர்கள் எப்போதும் அதற்காக சண்டையிடுகிறார்கள். சரி, அது உடைந்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா என்ன? நான் எனக்கு ஒரு வீடு செய்வேன். நான் கார்ட்போர்டு துண்டுகளை ஒட்டப் போகிறேன். இதோ நான் ஒரு மேதை. இப்போது என் வீடு தயார். ஏ அருமை. என்ன, மோனிகாவுக்கும் இதே மாதிரியான வீடு இருக்கிறதா? ஆம், நானும் எனக்கு தனியாக ஒரு வீடு கட்டினேன். அதை செய்யக்கூடிய ஒரே நபர் நீ அல்ல. இது ஜன்னல். என்ன? ஓ, எனக்கும் ஜன்னல் இருக்கிறது. ஓ, அவள் என்னை பின்பற்றி எல்லாவற்றையும் மீண்டும் சொல்கிறாள். நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். இது என்னுடைய நீர்த்துப்பாக்கி. மிகவும் சிறந்தது பிரிட்னி. ஹே, அது நகைச்சுவையாக இருந்தது. இல்ல, அது நகைச்சுவையாக இல்ல. நான் முழுவதும் நனைந்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு மேக்கப் பெட்டி இருக்கிறது. இங்கே நிறைய நகைக்கலர்கள் இருக்கின்றன. சரியான நிறத்தை தேர்வு செய்வோம். ஓஹா, இந்த பேபி பிங்க் அழகாக இருக்கிறது. இப்போது இதை என் வீட்டில் பூசுவோம். அருமை. எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. என் வீட்டை பச்சையாக பூசுவேன். அது சிறப்பாக இருக்கும். இது உடனடியாகவே வேகமாக இருக்கும். சரி, என் வீட்டை வண்ணம் பூசிவிட்டேன். நானும் முடித்து விட்டேன். அடுத்து என்ன செய்யலாம் நினைக்கிறேன். பிங்கோ, சரி, கூரை. இந்த துணியால் அதை மூடுவோம். என் கூரை இலைகளால் மூடப்படும். இது இந்த பச்சை நிறத்துடன் சிறப்பாக பொருந்துகிறது. இப்போது ஜன்னலுக்கான ஒரு சட்டையை உருவாக்குவோம். இது அற்புதமாக இருக்கும்.
எனக்கும் ஒரு ஃப்ரேம் தேவை, ஆனால் எனது ஃப்ரேம் வெள்ளையாக இருக்கும். இந்த காலணியை பாருங்கள். மேலும் எனக்கு ஒரு சூனியக்காரியின் தொப்பி உள்ளது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கும் என் வீடு பிடிக்கும். அடுத்தது என்ன? ஓ சரி. முதல் மாடி அமைக்க ஆரம்பிப்போம். ஒரு கம்பளத்தை போடுவோம். அங்கே ஒரு வாழும் அறை இருக்கும். என் சூனியக்காரிக்கு இந்த அறையில் விருந்தினர்கள் இருப்பார்கள். ஒரு சோஃபா, ஒரு மரம். வாவ், சில மேலும் செடிகள் மற்றும் ஒரு கல், ஒரு காஃபி மேசை. நிச்சயமாக என் சூனியக்காரி தனது தொப்பியை அதில் வைக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? என் அறை பிடிக்கிறதா? சரி, இது இப்போது உங்கள் அறை. ஓ, நிச்சயமாக நமக்கு ஒரு கண்ணாடி தேவை. சிறிய சூனியக்காரி, இதோ உனக்கு. நன்றி, இது அற்புதமாக இருக்கும். உண்மையில நமக்கு மேலும் கண்ணாடிகள் தேவை. என் பொம்மைக்கு அது ரொம்ப பிடிக்கும். அருமை. ஓ, நான் ரொம்ப இஷ்டா இருக்கேன். நல்ல வேலை மோனிகா. பிரிட்னி, உன்னுடையது எப்படி? நானும் முதல் மாடி செய்கிறேன். உன்னுடையது எனது மாடியுடன் ஒப்பிடும்போது மோசமாக இருக்கிறது. மோனிகா, பார்த்து கற்றுக்கொள். இதோ கம்பளம், சோஃபா, மேசை. ஓ, மற்றும் சில அலங்காரம். கண்டிப்பாக. ஓ, நிச்சயமாக நமக்கு ஒரு டிவி தேவை. உன் பிடித்த நிகழ்ச்சி இது மிகவும் நகைச்சுவையானது. நான் இங்கே எப்போதும் சிரிக்கிறேன். ஓ, சரியானது. பார்பி, உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? பாருங்கள், நன்றாகவே சொன்னேன். என் அறை உண்மையில் சிறப்பாகவே தெரிகிறது. ஓ ஆம், அற்புதம், நியாயமில்லை. இரண்டாவது மாடியில் என்ன செய்யலாம்? ஒரு யோசனை. காத்திருந்து பாருங்கள். அடடா அடடா, நமக்கு ஒரு அழகான புல்வெளி இருக்கிறது. என்ன, இது மிகவும் மென்மையானது. சரியாக இருக்கிறது. உனக்கு இது எப்படி பிடிக்கிறது? என் சூனியக்காரி, உனக்கு ஒரு மிதிவண்டி இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். மேலும் ஒரு குளம், நம்ப முடியாதது. ஒரு சிறிய நாற்காலி. நீங்கள் அங்கே ஓய்வெடுக்கலாம். மேலும் மாலை நேரங்களில் அழகான வாத்துகளை நீந்துவதை காணலாம். இங்கே உங்களுக்கு வாத்துகளே, இதோ உங்கள் புதிய வீடு. சிறந்த குளம், அருமை. அப்படியா? உட்காரு என் காதலே. என் சூனியக்காரி புத்தகங்கள் படிக்க விரும்புகிறாள். உனக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஓ, சரியானது. நான் ஷாப்பிங் முடித்து வந்தேன். என் பார்பிக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கினேன். ஓ, முதலில் அவளுக்காக ஒரு குளம் அமைப்பேன். ஆனால் முதலில் குளம் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். ஓ சரி, அப்படியே போடுங்கள். என் சிறந்த குளம், சில சூரிய நாற்காலிகள் மற்றும் ஒரு குடை. பல்வேறு விவரங்கள் மற்றும் சில இசை. நிச்சயமாக. என் பார்பி இந்த உடையில நீச்சல் போக முடியாது. அவள் நீச்சல் உடையில் மாற வேண்டும். இது மிகவும் சிறந்தது. சரி, உன்னை சாண்ட்பெடில் வைக்கிறேன். உனக்கு ஒரு காக்டெயில். ஓ பார்பி, பாரு, உன் நண்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் உங்கள் குளிர்ந்த பூல் பார்ட்டியை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அருமை. கென், நீண்ட நாட்களாக உன்னை பார்க்கவில்லை. அவர்கள் இதை விரும்புகிறார்கள். ஜெஸ், இது பூலுக்கு சரியான உடை அல்ல. இது மிகவும் சிறந்தது. சரி, நீ நீச்சல் குளத்தில் இறங்கலாம். எல்லோரும் குளிர்ச்சியாக இருக்கிறார்கள். வானிலை மிகவும் சூடாக இருக்கிறது மற்றும் காக்டெயில்கள் உங்களுக்கு உதவும். அப்படி
அப்படியே சென்று விடுங்கள். சரியானது. வாவ், பிரிட்னிக்கு அங்கே ஒரு முழு பார்ட்டி இருக்கிறது. எனது சூனியக்காரிக்கு அதுவே தேவையில்லை. நாங்கள் 2வது மாடி உருவாக்குகிறோம். இங்கே ஒரு சமையலறை இருக்கும். ஓ வாவ், என் சமையலறையும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். சரியானது. சில சிற்றுண்டிகள். ஓ, சில உணவும். இப்போது சில சமையலறை உபகரணங்கள். ஓ, ஒரு டோஸ்டர் கூட. 2 டோஸ்ட்களை செய்யலாம். வாவ், இது உண்மையில் வேலை செய்தது. ஒரு தட்டில் வைத்து ஜாம் கொஞ்சம் எடுத்து. பார்பி, உனக்கு மதிய உணவு நேரம். நான் உனக்காக செய்தேன். உட்காரு, நான் உனக்கு உதவுகிறேன். என் பார்பி உண்மையில் டோஸ்ட்களை விரும்புகிறாள். சரி என் நண்பரே, உங்கள் உணவை அனுபவிக்கவும். ஜாம் டோஸ்ட்களில் பரப்பி அதை முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கும். ஆம். நான் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று தெரிந்திருந்தேன். உங்களிடம் சமையலறையும் இருக்கிறதா? ஆமாம், ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எனது ஒன்று சிறந்தது. இதோ ஒரு காக்டெயில். என் சூனியக்காரியின் பிடித்த ஸ்மூத்தி. கைஸ், இந்த சமையலறைகள் உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கின்றன. மேலும் நாம் முன்னேறுகிறோம். ஓ, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். 3வது மாடியில் ஒரு படுக்கையறை இருக்கும். ஆஹா, இது என் சூனியக்காரி ஓய்வெடுக்கக்கூடிய இடம். ஒரு கருப்பு கம்பளம். இது ஒரு கம்பளம். வாவ், இல்லை, நீ எப்போதும் எனக்கு பின்பற்றுகிறாய். இது படுக்கை ஆகும். என்னிடம் ஒரு இளஞ்சிவப்பு படுக்கை உள்ளது. மூவா, யோவ், இந்த பெரிய மின்னும் இதயத்தை பாருங்கள். அது சுவரில் இருக்கிறது. எனக்கும் ஒரு அலமாரி வேண்டும். என் சூனியக்காரியின் உடைகள் அதில் வைக்கப்படும். சில புஸ்தகங்களும். மீண்டும் அவள் படிக்க விரும்புகிறாள். அவளின் சில பிடித்த பொருட்கள் மற்றும் ஒரு போஸ்டர். என் பார்பியின் அலமாரி கண்டிப்பாக பெரியது. அவளுக்கு நிறைய உடைகள் உள்ளன. எல்லாவற்றையும் வைப்போம். இங்கே கைப்பைகள் மற்றும் காலணிகள் உள்ளன. என் பார்வி இதை விரும்புவாள். பெண்களே, அந்த படுக்கை அறைகள் அழகாக இருக்கின்றன. உங்கள் பொம்மைகள் இதற்கு மயங்கிவிடும். ஆம். ஓ, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். என் பார்பியின் உடைகளை மாற்றுவோம். வாவ், எல்லாம் மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன தேர்வு செய்வது எனக்கு தெரியவில்லை. சரி, என் சூனியக்காரிக்கு அவளது அறையில் ஒரு வினைல் ரெக்கார்ட் பிளேயர் இருக்கிறது. அவள் அவளது படுக்கை அறையிலேயே தினமும் நடனங்களை ஏற்பாடு செய்ய முடியும். ஓஹோ, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ ஆம், என் பார்பி மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆனால் நான் தனியாக விளையாடுவதில் சோர்ந்து போய்விட்டேன். ஓ, ஒரு யோசனை. கேக்குகளுடன் என் அண்டை வீட்டாரிடம் போகலாம். ஓ மோனிகா, ஹலோ, வா. ஓ, நாங்கள் உங்களுக்கு வெறுமனே வரவில்லை. என் பார்பி உங்களுக்கு ஒரு கேக் கொடுக்க முடிவு செய்தாள். ஓ, அது அழகாக இருக்கிறது. நாம் ஒன்றாக விளையாடுவோம். எங்கள் பொம்மைகள் நண்பர்கள். நாமும் அப்படித்தான். நான் எங்கு தொடங்குவது? எனக்கு தெரியும். அந்த நிறங்களை பாருங்கள். நான் கூரையை அலங்கரிக்கிறேன். இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. ரொம்ப குளிர்ச்சியானது. நல்லா இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். என்ன? வாவ். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நான் தயாராக இருக்கிறேன். நானும் கூரையுடன் தொடங்குவேன். ஆனால் நான் உலோக சங்கிலிகளை பயன்படுத்துவேன். ஆமாம், இது சரியானது. முத்தம் பதிலாக நான் ஒரு மண்டையை தொங்க விடுவேன். நீங்கள் பயந்து விட்டீர்களா? ஹா 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 ஹா.
அருமை. பிலா 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 பிலா. உண்மையிலேயே அப்பா, என் அழகான ஜன்னல் சாளரங்களை பாருங்கள். என்ன, நான் கருப்பு சாளரங்களை வைத்திருப்பேன். அஃப், ஹூம், ஆம், ஹூம். எதுவாக இருந்தாலும் என்ன சேர்க்கலாம்? சரி, நான் என் பிரகாசமான நிறங்களின் பலகையை எடுப்பேன். என் இளஞ்சிவப்பு வீட்டின் சுவர்கள் மிகவும் அழகாக இருக்கும். இது அற்புதமாக இருக்கிறது. ஆஃப், ஆஃப், ஆஃப். எவ்வளவு மந்திரமாய் இருக்கிறது. வாவ், நான் ஒரு சிறிய மென்மையான பாயை சேர்க்கிறேன். ஒரு ஊதா நிற கைகள் மேசை மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு கடின மேசை. சில வடிவமைப்புகளை சேர்க்கிறேன். வாவ், என்ன? மற்றும் அலங்காரமாக வாவ்வால்களை வைத்திருப்பேன். குழு. அது ஊதா சுவர்களில் அற்புதமாக தெரிகிறது. அதை பாருங்கள். என் கைக்கழல்கள் இங்கே சிறப்பாக இருக்கும். முடிஞ்சது. சிலந்தி வலைகளுடன் ஒரு சோஃபா, ஒரு மண்டையோடு மேசை மற்றும் ஒரு படுக்கையறை மேசை. மேலே சில அலங்காரங்களை சேர்த்து ஒரு மிருதுவான பாய் கருப்பு. நிச்சயமாக அந்த விளக்கை பாருங்கள். ஓ, சுவைக்கும் கோம்பு. ஆம், ஹூம் ஹூம். நான் சுவரில் புதன்கிழமையின் புகைப்படத்தை ஒட்டுவேன். அப்படியா? அவளுக்கு எந்த அறை பிடிக்குமா? கண்டிப்பா. சரி சரி சரி, இது அற்புதமாக இருக்கிறது. சரி. ஆயு, வாவ், நான் என் வீட்டுக்கு திரும்பி செல்வேன். ஆம், இந்த விற்பனை இயந்திரத்தை பாருங்கள். உள்ளே சுவையான மிட்டாய் இருக்கிறது. மேலும் சில அழகான கரடிகள். ஹூ, எனக்கு வேறு ஒரு யோசனை வந்துவிட்டது. பார்ப்போம். இந்த அழகான வானவில் பாருங்கள். இது இந்த சுவரில் அருமையாக இருக்கும். கொடுத்தேன். உங்களுக்கு சில சுவையானவை வேண்டுமா? அதோ போங்கள். அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன். ஹே ஹே. ஓ, நன்றி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். யாம் ஹூ. ஓ, என் கடவுளே. சரி சரி பெண்களே, முதல் மாடி தயார். இது முற்றிலும் சிறந்தது. வாவ். அடுத்ததுக்கு போவோம். சமையலறைக்காக கருப்பு மரச்சாமான்களை பயன்படுத்துவேன். ஓ, ஆம், அந்த அலமாரிகளை பாருங்கள். மண்டை ஓடுகளுடன் நிச்சயமாக. மற்றும் அதன் அருகில் ஒரு உண்மையான கல்லறை. வெறும் கிண்டல் தான். அங்கே அலமாரிகள், ஒரு மேசை, நாற்காலிகள் மற்றும் சில பாத்திரங்கள் உள்ளன. நிச்சயமாக. வாவ், என்ன ஒரு உணர்வு. சுவரில் பழமையான கடிகாரம். இன்னும் சில விஷயங்கள் தயாராகிவிட்டது. ஓ, ஒரு வௌவால். ஓ மை காட், அது நமக்காக. இங்கே வா. புதன்கிழமை உனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் கோக் எடுத்துக்கொள்கிறேன். அருமை. நன்றாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இந்த சமையலறை இனி ஏற்றதல்ல. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆம், மிகவும் சிறந்தது. ஹே, நான் உண்மையில் இளஞ்சிவப்பு அலமாரிகளில் ஏதாவது வரைவேன். பார்ப்போம். ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. சில மேலும் கூறுகளை சேர்த்தல். நான் ஒரு மேதை கலைஞன். இது குளிர்ச்சியாக இல்லையா? இதை உள்ள வைக்கிறேன். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன்.
ஒரு மேசையும் நாற்காலியையும் வைக்கிறேன். வாவ், பூனை பற்றி மறக்காமல் இருக்கலாம். நீங்கள் சிறந்தவர். ஓ, நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு ஸ்பீக்கர் தேவை. சரி, இதோ இது. அதை விரும்புகிறது போல தெரிகிறது. ஓ, இந்த இசை. பெண்களே, உங்கள் சமையலறை சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் சத்தமாக இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது உங்களே? அப்படியா? நாம் அடுத்ததுக்கு போகிறோம். ஓ இல்லை, ஒரு சிலந்தி. அட, அது உண்மை அல்ல. என்ன டீனா, இது நகைச்சுவை அல்ல. ஓ, என்னை. சரி சரி சரி, பார்ப்போம். சிலந்தி வலை. சிறந்த திரைகள் இப்போது. நான் உடனே ஒரு பாயை சேர்க்கிறேன். மோசமில்லை. உன்னால் என்ன? என் திரைகள் வண்ணமயமான மணிகள் ஆக இருக்கும். இது மிகவும் அழகாக இருக்கிறது. பாருங்கள், இதோ ஒரு ஜன்னல், இன்னொரு ஒன்று மற்றும் ஒரு பிரகாசமான பாயும். முழு தரையும் இதனால் மூடப்படும். அருமை. நீ இங்கே என்ன செய்கிறாய்? கொஞ்சம் காத்திரு. அது சரி. அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ, என் புருவம். என்ன? ஓ, அதை அவசரமாக திருப்பி அனுப்ப வேண்டும். நல்லது, மிகவும் சிறந்தது. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். சரி, வால்பேப்பர் பற்றி பேசுகிறோம். 3வது அறையில் சுவரில் யூனிகார்ன்கள் மற்றும் வானவில் இருக்கும். இது ரொம்ப பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது உங்கள் கோட்டுகளுக்கான இடம். உங்கள் அழகான படுக்கை. இந்த இதய வடிவத்திலான தலையணையை பாருங்கள், அழகாக இருக்கிறது. ஒரு மேக்க மேசை கண்டிப்பாக. ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள் நிறைய. நீங்கள் அதை விரும்புவீர்கள். ஹை பை நண்பா. அப்படியா டீனா, என் வீடு தயார். என்ன? நான் வேகமாக இருந்தேன். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு கருப்பு படுக்கை சந்திரனுடன். இது அற்புதமாக இருக்கிறது. சில விவரங்களை சேர்க்கிறது. அந்த சாண்டிலியர்கள். ஒரு வயலின் உங்கள் படுக்கையின் பக்கத்தில் இருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள், வென்ஸ்டே? ஓ சரி, இங்கே நாங்கள். ஆம், நீங்கள் இப்போது கண்டிப்பாக வாசிக்கலாம். ஹூம் ஹூம் ஹூம். பாருங்கள், பிரிட்னி. அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி. ஓ, என்னை பார்ப்போஸ், வீடு புதன்கிழமைக்கும் என்னிடுக்கும் தயாராக உள்ளது. எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கள் தங்கள் பொம்மைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ, பிரிட்னி, ஏதாவது பிரச்சனையா? டீனா, நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஹாரி, ஓ போகலாம். பெண்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். சிறப்பு. உங்கள் வீடுகள் மற்றும் பொம்மைகள் மிகவும் வேறுபட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றாக விளையாடலாம். இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். ருசியானது. சிறந்த நேரத்தை கழியுங்கள். அடுத்த சவாலில் உங்களை சந்திப்போம். அது மிக விரைவில் இருக்கும். பை. ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி. நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ,
இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. இது ரொம்பவும் சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதலாம். காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே, தயவு செய்து. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா, வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே யாருங்கள்? குளிராகி இருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும், நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கிடப்பிக்க வேண்டாம் கேட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி. அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே. நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியாயிருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை. நீங்க மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ, உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு, அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் ஏதும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி, ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ, ஏ,
லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல்ல பாதியா வெட்டுவோம். கட்டையாகவும் பேனஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பட்ரையா, என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயையோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல. சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓஹா, ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது ஏஏடிவேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே, தயாரா? ஓஹோ ஓஹோ, இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும் முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும். இது எங்களை மாசாதிரம். எவ்வளவு அழகாகவும் சிறியதாகவும் சுருங்கியதாகவும் இருக்கின்றன. என்ன அழகு, குளிர். என்ன, என்னிடம் அதேதான், ஆனால் கொஞ்சம் அதிகம்.
அது என்ன அளவு? ஹாய் மகளிரே, நீங்கள் என்னுடையதை பார்த்தீர்கள். எங்களுக்கு சொல்லுங்க. நன்றாக. என்னிடம் ஒரு சாசேஜ் இருக்கிறது. வா அருகே செல். இங்கே என் சாஸ் வைக்க இடம் உள்ளது. இங்கே என்ன செல்கிறது? அதன் கோஸ் சுவையாடாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இல்லை, சில சீஸ் அது சேர்ப்போம். மேல் பக்கத்தில் இருக்கு. அதே போல ஒவ்வொரு நீங்கள் குரோனிக்கும் NS பேக்கேஜ் பறக்க முடியும். இல்லை, பரவாயில்லை. எனது நாசியுடன் தொடர்பு உள்ளது. அது என்ன என்றால் ஆனால் இத்தனை சிறிய பாய். ஓ, மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு விமானம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நான் எனது நூடுல்ஸ் இப்போ செங்ஷி செய்ய போகிறேன். ஆஹா, அவ ரொம்ப ருசியா இருந்தன, ஆனா ரொம்ப குறைவா இருந்தன. என்னால உன்னுடைய வெஸ்டில சாப்பிடலாம்னா? என்ன நீங்க பகிரலாம். சரி, நீ என்ன அறிந்திருப்பாயா? ஏய், என்ன நடக்குது? இது என்னுடைய போதுமா? நீ என்ன செய்கிறாய்? இனி என்ன ஏமாற்ற முடிவு செய்யப்பட்டாயா அல்லது ஏதாவது நடந்ததா? முயற்சியா இருக்கும். ஆனால் நான் நினைச்சதை உப்பு சேர்க்கணும். கவனித்துக் கொள்ளுங்கள். அருமை. சிலுவகம் அதிகமாக அருமை. நான் அதை காதலிக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் கலந்து பார்த்து விடுவோம். ஓ, இதோ ஒன்று குறைவாக உள்ளது. அப்படியே நான் மேல் சில சீச போட போகிறேன். அது மறைந்த இன்னொரு விஷயம். வாவ், ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நானும் கொஞ்சம் எடுக்கலாமா? தயவு செய்து. முடியாது, இது என்னுடையது. உன்னுடைய பகுதியை டூமி எடு. ஏதோ இன்னும் காணாமல் போயிருக்கிறது மற்றும் உங்களுக்கு விருப்பமா இந்த சாஸை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? நான் பேராசை பிடிச்சவன் இல்ல. ஷேர் செய்யலாம். பிடிக்கவா? இதெல்லாம் என்ன சாஸ்? அடி பார்க்கலாம். வாசனை மிக அருமையாக இருக்கு. அதை ஊற்றுவேன், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக. எனக்கு எல்லாமே அதிகம் பிடிக்கும். சரி, இந்த முறை சுவை உணரலாம் என்று நினைக்கிறேன். வாசனை சாதாரணமாக இருக்கு. உண்மையான சுவை, ஆனால் மிகவும் காரமாக உள்ளது. குளிர்ச்சியாக உள்ளது. நான் இதை படப்பிடித்து பதிவேற்ற வேண்டும். அதை எவ்வளவு பேர் பார்ப்பார்கள்? நான் பணக்காரராக போகிறேன். இத்தனை சாஸை எங்கே வைத்தீர்கள்? நான் இதை எப்படி வைக்கலாம்? நான் நெருப்பு போல் இருக்கிறேன் பெண்களே, ஆனால் இது அற்புதமாக இருந்தது. டயானா, நன்றி. இதற்கெல்லாம் நான் தான் காரணம். நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அந்த சாஸ் பிடிக்கிறது. சாஸ் கொடுத்ததுக்கு சபாஷ். உண்மையா? பாரு, நான் மீண்டும் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஆம், இப்போது என் முறை. ஓ, இந்த சாஸை என் அன்பு குழந்தைக்கு ஊற்றி விடுவோம். என்ன? நான் இதை கீழே ஊற்ற வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். என்னிடம் இந்த குழாய் இருக்கிறது. இது வேலை செய்கிறது. இதை இங்கே வைத்து அதன் மீது வைப்போம். அருமை. என்னிடம் தேவைப்பட்டதே. ஹரி, நான் இப்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, இதை வெளியில் வைப்போம். சாஸை கீறலாக ஊற்றுங்க. உதவியுக்காக நன்றி. சரி, கிட்டத்தட்ட எவ்வளவு சிவப்பா இருக்குது. நான் இதை இப்போது சாப்பிட போகிறேன். அதை பார்ப்போம். I'm pretty sure correct to cry. Get malice or cases correct away. ஓ, ஆமாம், அது இருக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். காத்திருக்கவும். நான் மறந்தேன். நம்மால் அதை திருப்ப வேண்டும். அப்படியே சீசின் பொடியை பாருங்கள். ஆஹா, அருமை. நன்கு மாங்கிய ஊதிய திராட்சை தேவை. எனக்கு தாங்க முடியாது. அருமையானது. இந்த அழகான தேயம் உண்ட பின் கையாள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் முள் இல்லை, 2 முள்கள் உள்ளன. அதை இங்கு சாப்பிடு. 2 கூட இல்லை. அப்படித்தான். எல்லாத்தையும் இதுக்கு வேலைப்பாடு செய்ய போகிறேன். அட, என்ன? இதுவும் நல்ல கண்டுபிடிப்பு இல்லை. சரி, இன்னும் என்ன செய்யலாம்? கூடவே கைகளால் சாப்பிடலாம். அது இன்னும் சீக்கிரமாகவும் வசதியாகவும் இருக்கும். மிகவும் சுவை கூடியது. அடிக்க மேல் மூச்சு தூள் அதிகமாக இருக்கிறது. I
நீங்க பிடிச்சி சாப்பிட ஜூடல்ஸ் மாப்ஸ் பண்ணுங்க சரி சிங்கர் இப்ப நான் கூட நன்றி. நாம முழு நிரம்பி உள்ளோம். அவள் முழு நிரம்பி இருந்தால் நான் என்ன முழு நிரம்பி உள்ளேன். நாம இருபல நிறுத்து. என்ன செய்கிறாய்? நீ சிலவற்றை விரும்பினாய். ஆப்ஸ், மன்னிக்கவும், நாங்கள் அவ்வாறு எண்ணவில்லை. பாவம் கேண்டி. சிவப்பு கிறிஸ்டினா, நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி, இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்லை. கற்பாரையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், மிக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள், நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல்ஸ் டர்க்கி ரிட்ஸ் இருந்து உள்ளிடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ ஓ, சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே. அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிரு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே இது வேணா தரிசி சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் பாட்ல. ஆசிரியா, எனக்கு சரியான ஒரு பாடல இருக்கிறது. எனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும். ஆசிரியா, அவர்களா அப்படி அமைதியா. அதுவே நீண்ட காலம் இதே சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே சாண்டி, நான் என் பாட்டிலை முதலில் தியாடங்கட்டும். ஆசியா, வா, அது என்ன? Guys, இது ஒரு சாக்லேட் பெட்டி. இது மிகவும் சுவையான சாக்லேட்டாக இருக்கும். இதோ உள்புறம் சில. அதெல்லாம் ரொம்ப கூல். எனக்கு இது பிடிக்கும். ஓ, முறுக்குகள். அது சாப்பிடக்கூடாது. என் தரம் மற்றும் என் சாக்லேட் பாட்டில். தொப்பி முதலில் முயற்சிக்கலாம். தவறிவிட்டது. அப்பா, அவளுக்கு உள்ளே ஏதாவது இருக்கிறதா? ஹே, என் பாட்டிலை தொடாதே. ஓ, உள்ளே என்ன இருக்கு? எனக்கு மேலும் சாக்லேட்களும் இருக்கின்றன. அதை மீட்டுக் கொள்ள முயலலாம். அதை பாரு, மிகவும் அதிகம். இருந்து பிங்க் டாடாவை வாங்குங்கள். சுவையாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இப்போது மீதியை சாப்பிடுவோம். மற்றும் பாட்லையும் கண்டிப்பாக. கேட்க முடியாது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? காந்தி, இதோ உனக்காக. நன்றி.
என்ன எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஆனால் நீ ஒரு பெரிய பாட்டிலை வாங்கினாய். கெஞ்சாதே. வருமா, உன்னுடையதை சாப்பிடு. ஓ, நீ சரிதான். ஓ, என்ன செய்யண்டா? சரி, மேலிருந்து தொடங்கலாம். இது நிறைய சுலபமாக உள்ளது. சரி. ஓ, நான் மிட்டாய்களை இப்போதே காண்கிறேன். பாருங்க. இது நான் நினைத்ததை காட்டிலும் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இதை திறக்கலாம். வா வா. ஓ, உங்களிடம் ஒரு சுத்திகை இருக்கிறதா? நன்றி. இதை மேஜையில் வைத்து சும்மா கடித்து விடுவோம். அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாருங்கள், என் பாட்டிலை நசுக்கவும். அது செய்யாதீர்கள். வாவ், அது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்பொழுது என் இன்பமான கோலாவை அருந்தலாம். ஆமா, நாங்களும் கூட. மிக சுவையாக இருக்கிறது. ஆஹா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. நாம் இதை பொருந்திக் கொண்டோமா? சரியா? ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. டங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி கலைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. வேற எங்க கத்தாதே. இல்ல. ஓ, இல்ல. என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன. என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன். அஞ்சு கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள். எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். அது என்ன? ஓ ஓ ஆ அதை நிறுத்துங்கள், தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு? என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவைத்தா இருக்கிய. என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ, உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். ரசமானது. இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞராகிறேன். போக்கலாம். சரி, என் நெய் சாராட்டை எடுத்துக்கொள். அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய். இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா, போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்! வாவ்! நீ எப்படி அது செய்தாய்? ஓ, இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஓ மை காட்! விசித்திரம். என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன். மேலும் என் பரிணி வர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன? இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ்! இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ,
அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும் நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ், சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா, பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். ஹோம், கொஞ்சம் கூடுதலாக. தயவு செய்து இது உருகுகிறது. எல்லாமே சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ, ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ, இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம், நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்ப சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று. எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன? இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா. ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சுமத்துறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து முடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோடு நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது.